வண்டி கொடசாயிரம் மாதிரியே ஒரு ஃபீல். அதுக்கு டயரை மாத்திரலாமா? தேவையில்ல, நல்லதா இருக்க வண்டி. நம்ம இங்க இருந்து போயிடலாம். முதல்ல ஒழுங்கான ரூட்ல போறோமா? தடி வீடுற மாப்பிள போறோம், போய் கூத்தடிக்கிறோம். எல்லாம் நம்ம ராஜ்யம் தான், ஒருத்தனை கழிக்க முடியாது. கையட்டவே இல்ல. எங்க உருப்பட போகுது இதெல்லாம், என்னைய கலாய்க்குது. வண்டு முருகன் ஆரம், கைப்புள்ள ஜென், திகில் பாண்டி ஜெயஹோப், சூனாபானா வி, அல்லாட்டார்முகம் ஜீமின், ஸ்னேக் பாபு சுகா, நேசமணி ஜாங்குக். மஜா பண்ணலாம். என்னடா ஆச்சு? பாடுதுட்டே நின்று போச்சே, என்ன ஆச்சே? இரு, நான் வேற பாட்டு வைக்கிறேன். வண்டியில பொறுப்பு கேட்கறதுக்கான பாட்டு. நல்ல பாட்டா வை. அங்கே அவனுக்கு கையட்டவே இல்ல. எங்க உருப்பட போகுது இதெல்லாம், என்னைய கலாய்க்குது. அங்க பாரு, வீரபாக்க அண்ணன் வராரு. போட்டோ வீடியோ பிடிக்க தான் வந்துட்டு இருக்காரு. ஒழுங்கா போஸ் கொடுத்து சொல்ல. பாட்டு நல்லா கெத்து பாட்டா வருது. விண்டோ திறந்து விட்டுட்டு போஸ் கொடுக்க வேண்டியதா. அண்ணன் கேமரா ஆன் பண்றப்ப விண்டோவை இறக்கி விட்டு ஸ்டைலா போ, முடி சிலுப்பி பறக்கும். எங்க வண்டியில ஏசி ஓடுது, வெட்டியாச்சனால திறக்க மாட்டோம். இயற்கை காற்றோட சேர்ந்து நாங்க போய்கிட்டு இருக்கோம். முடிய காத்துல பறக்க விடு, அது தன்னால பறக்குது. ஓ சூப்பர். முடி அழகா பறக்கும்னு நினைச்சேன், ஆனா ஒரு இடத்துல போய் முடி ஒட்டிக்கிச்சு. அத பத்தில கவலைப்படாத, எடிட்டர்ஸ் கண்டிப்பா அத அழகா காமிச்சிருவாங்க. டேய், ஒரு நல்ல பாட்டா வைடா பாப்போம். நீதான் உனக்கு பிடிச்ச பாட்டா வைப்பியே, வை. ஷாம்பு போட்டு தான் குளிச்சா இருந்தாலும் சரியா முடி பறக்கலடா. தடி வீடுற மாப்பிள போறோம், போய் கூத்தடிக்கிறோம். எல்லாம் நம்ம ராஜ்யம் தான், ஒருத்தனை கழிக்க முடியாது. நம்ம வேற நிறைய கேட்டிருக்கோம். பெயிண்ட் அடிக்கிறது, ஸ்விம்மிங் பூலு, நீ வேற பாக்ஸிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்திய. வருமா முதல்ல? வரலன்னா நான் அரக்கனாயிடுவேன். பாப்போம் என்ன ஆகுதுன்னு. ஜின்னுதான் மீன் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டான், அதெல்லாம் இருக்குமான்னு தெரியலையே. நான் புதுசா ஒரு கவிதை உருவாக்க போறேன் மாப்பிள. அதை வச்சு நான் பாட்டு எழுதலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ என்ன நினைக்கிற அதை பத்தி, வானத்தை பத்தி? நீ எதுவும் எழுதாம இருக்கிறதா எனக்கு நல்லதுன்னு இப்ப தோணுது. நீ வாய முட்டு இருந்தா போதும். சரிடா உர்றா, நான் சொல்ல வந்த மாதிரி என்னதான் செருப்பா அடிக்கணும். ஜாலியா ஊர் சுத்த போறோம், போய் தங்கி ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். நீ வந்து இப்பதான் இதை பத்தி விழா தனிமையிலே வாடியதாம். கதிரி எழுத நிலா. அடிக்கிற அடியில நீ தான் கதிரி எழுத லீடருக்கு தர மரியாதையா? ஆமா, ஆனா கதிரி எழுதுற நிலா. சரி ஓகே. வண்டி கொடசாயிரம் மாதிரியே ஒரு ஃபீல். அதுக்கு டயரை மாத்திரலாம். தேவையில்ல, நல்லதா இருக்க வண்டி. நம்ம இங்க இருந்து போயிடலாம். முதல்ல ஒழுங்கான ரூட்ல போறோமா? யாருக்கு தெரியும்? தனிமையில் வாடும் நிலா. இன்னும் 1 கிலோமீட்டர் போனா சுன்சோன் ரெஸ்ட் ஸ்டாப் இருக்கு, அங்க போலாமா? அப்ப அங்க போய் சாப்பிட்டு சாயந்தரமா ரூமுக்கு போவோமா? ஜீவன் வண்டி கொஞ்சம் ஸ்லோ ஓட்டுறா, பின்னாடி தூக்கி போடுது. விடுறா, நீ 190ல போடா. நீ உசுரோட இருக்க மாட்டான்டா அதுக்கப்புறம். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க மூடுங்க. இதெல்லாம் ஒரு ஸ்பீடா? வண்டி பறக்கணும். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்டா, உங்களால தான் ஜேகே புள்ளிங்க மாறினான்னு. மலையாரியாச்சே, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா? ஜீவன் வண்டியை கவுத்து விட்டுருவோண்டா. நம்ம பொறுமையா பார்த்தா மலையேறிட்டு இருக்கோம், இன்னும் உச்சத்துக்கு போகல. உச்சத்துக்கு போயிட்டா சூப்பு வீடு வந்துடும். ஆமா, நான் மீன் பிடிக்கணும்னு அண்ணன் கேட்டிருந்தேன்டா, அவங்க வச்சிருப்பாங்களா தெரியல. ரொம்ப ஆசைப்படாத. நான் அன்னைக்கு அண்ணன் கிட்ட சொல்லி வச்சுட்டேன், நான் மீன் பிடிப்பேன் அப்படின்ட்டு. கொரியால இப்படிலாம் ஒரு இடம் இருக்கான்னு இன்னைக்கு தான்டா பாக்குறேனே. இவ்வளோ அழகான இடம் இருக்கு. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, அதனால நம்ம மீன் பிடிக்கிறத பற்றி ஒன்னா சேர்ந்து பாட்டு விடலாம். தண்ணியில மீன்ல அப்படியே மதைக்கிறது பத்தியா? அதான், போட்டு கூட தேவையில்ல, அப்படியே பிடிச்சிடலாம் போல. ஃப்ளோட்டிங் ஹவுஸ் வேற இருக்குன்னு சொன்னாங்க. மதக்கிற வீடா? ஆமா, ஃபர்ஸ்ட் மீன் பிடிக்கிற இடம் பார்ப்போம். ஃப்ளோட்டிங் ஹவுஸ்லாம் முன்னாடி செஞ்சு வச்சிருப்பாங்க, நீ சொன்னதுக்கு அப்புறம் கிடையாது. புரியுது புரியுது. இப்படி வேற வண்டி ஓட்டுறனா உங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லைல்ல? இன்னும் 5 நிமிஷத்துல நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துருவோம். சரியா? அது வரைக்கும் ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டே வாங்க. எங்க சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்க போறியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே. நல்ல குத்து பட்டா போட்டு விடுறேன், கேட்டுட்டே வாங்கடா. என்ன டிஜே மாறிட்டியா? இதெல்லாம் விளையாடுறதுக்கு நமக்கு நேரமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இனிமே ஐடல் லைஃப் இல்லாமல் தனியாக இந்த மாதிரி இருந்தாலும் எப்படி எங்களுக்கு பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் அப்படி. இதை நாங்கள் வெக்கேஷன்னு சொல்லுவோம், எங்களோட எவ்ரிடே லைஃப்னு சொல்லுவோம். எங்களுக்கு டைம் இல்லாததுனால சில விஷயங்களை பண்ண முடியல, ஆனால் இப்போ நாங்கள் பண்ணுவோம்.
எல்லாரும் டான்ஸ் ஆடுடா. சில்லா தாங்கு தாங்கு திருப்பி போட்டு வாங்க. சில்லா தாங்கு தாங்கு நீ திருப்பி போட்டு வாங்க. இது ஒரு அற்புதமான பாடல். எல்லாம் என் பாட்டு தான். தேச்சித்தா நான் சாசையா பண்ணது. முன்னாடி பாரு அவங்கள என்ஜாய் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஏதோ பண்ணிட்டு போறாங்கடா. நம்மளாச்சும் அமைதியா இருப்போம் பேசாம இரு. டாடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும் இல்ல. சரி நீ வேற மதாச்சு பேசிக்கிட்டே போ. எனக்கு வேற போர் அடிக்குது. பாட்டி கேட்கலான்னு பார்த்தா நீ உம்மனு மூஞ்சி பேர் உட்காந்துருக்க. என்ன பண்றது? அது வந்துடா காலம்ன்றது ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன அதை தான் நானும் சொல்றேன். காலம் ஓடிக்கிட்டே இருக்கு. என்ஜாய் பண்ணாம நீ பாட்டு அமைதியா வந்துகிட்டு இருக்க. சுகா கொண்டு பார்ட்டி பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ என்னடா உனக்கு பாட்டு போடணுமா? ஆனால் ஒழுங்கான பாட்டா போடுறது பூராமே புளிங்க பாட்டா இருக்குமே. உனக்கெல்லாம் என்ன தெரியும் அந்த பாட்டை பத்தியா? அப்போ வாதாடா வந்துட்டேன். இதுக்கு தான்டா நார்மல் பாட்டை கேள்றா. ஏன்டா புளிங்க பாடலாம் கேட்குறேன்? உன் ஆக்டிவிட்டிஸே மாறுதுடாடே. ஏன்டா அப்படி பண்ணி தொலைகிறேன்? அதெல்லாம் இல்லை, நான் வைக்கிறேன் பேர் ஒரு பாட்டு. ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியல. உனக்கு இந்த பாட்டு தெரியுமா? என் தங்கச்சி என்ன ஆகிடுச்சு, செம்ம ட்ரெண்டிங் பாட்டு. அந்த பாட்டு கேட்டிருக்கேன். பாத்தியா? அப்போ உனக்கும் பிடிச்சிருக்கு புளிங்க பாட்டுலாம். அப்ப நீ கேட்குற அப்படிதானே? ஆனால் என்கிட்ட போய் சொல்லிடுறேன். இதை மறக்கிறதுல என்ன இருக்கு? ஐயோ நான் தான் கேட்க மாட்டேனே. பின்னாடி செக்கிக்கு டாட்டா காமிப்போம். பாய். கிண்டல் பண்ணிட்டு போறான் பத்தியாம. நானே செம்ம கடுப்பா இருக்கேன். இல்ல இந்த ஜோ பேர பின்னாடி பார்த்து டென்ஷன் ஏத்துறான். ஜேக்கு என்ன தெரியலடா. யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? அவனுக்கு டாட்டெல்லாம் காமிக்காதடா, அப்படியே விட்றா. இங்க இருக்கிறனா அவனுக்கு அங்க வரைக்கும் தெரியறடா. எனக்கு நல்லா தெரியறடா. எப்படா? வயசானதுக்கு அப்புறம் நான் அடிக்கடி இந்த மலை பகுதிகளுக்குலாம் வருவேன் தெரியுமாடா. ஏதோ ஒண்ணு நீ என்ன பண்ணிட்டு போ. நம்ம இப்ப போலாம். ஒரே அளவு அழகழகான மலைகள்லாம் இருக்கு. நான் இதை இன்னைக்கு தான் பாக்குறேன். நானும் தான். நம்ம ஊர்ல இவ்வளவு மலை இருக்காடா. எங்க ஊர்ல மலை இருக்கு. எல்லாரும் வந்து பாத்துட்டு போங்க. சூப்பரா இருக்கும். அச்சோ டோல்கேட்டா? இப்பதான் முத வாட்டி டோல்கேட்ல போய் வண்டி விட போறேன். உங்களுக்கு எப்படி பே பண்ணணும்னு தெரியாதா? ஜிமி நீ வண்டி விடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ ஒழுங்கா ஓட்ட மாட்டேன்ற. தெரியுது, நீ மூடு. என்ன இது? ஐயோ கை எட்ட மாட்டேங்குது. பே பண்ணி ஆகணுமாடா? ஆமா பின்ன கேஷ் தான் தரணுமா? வேற எதுவுமே கிடையாதா? இந்த சிஸ்டம் கொண்டு வரலையா என்ன? இதுக்கு ஜிபின் உனக்கு கை எட்டுமா? எடுத்துட்டு பரவாயில்லையா? எனக்குலாம் ஈஸியா எட்டிரும்பா. எனக்கு தான் மானமே போயிடுச்சு. சுகா கேட்டல பாருங்க. டேய் இல்லடா, இவங்கியோட கை டிக்கெட் எடுக்க பத்தல பாத்தீங்களா? இப்ப அடுத்து ஜேகே கேட்டுமான்னு பாப்போம். ஐயா எனக்கு எட்டலையே. என்னடா இது? உனக்கு எட்டலையா? இது காரோட பிரச்சனைடா. சீட்டு டொக்கு மாதிரி இருக்குடா. அவன்டா ஜேகே கை எட்டல. ஜிமின சூப்பரா எடுத்துட்டு தெரியுமா? சு 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 கண்கள் இரண்டால் பொன் கண்கள் இரண்டால். இங்க நிறைய அழகழகான கல்லெல்லாம் இருக்கும். ஓவியம் வரையறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பெயிண்டிங் கேட்டேன். நான் சின்ன கிளாஸ் படிக்கிறப்ப ராக்கெட் செஞ்சது தெரியுமா என் ஸ்கூல்ல? இந்த இடத்த பாத்தீங்களா? அப்படியே கொரியன் வீடு மாதிரியே பண்ணிருக்காங்க. அங்க பாத்தியா நான் கேட்ட மாதிரி பாக்ஸிங் செஞ்சிருக்காங்க. எனக்கு எங்க போனாலும் என் பாக்ஸிங் தான் முக்கியம். இப்படி விளையாடுறேன் அந்த மாதிரி. தொட்டில இருந்து பெரிய மீனை பிடிக்கணும். இது நான் தான் கேட்டேன். ஓயோ ஓயோ யோயோ இந்த மீன் வெட்ட முடியல. ஆமாண்டா. கிரில் பண்றதுக்கு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அதை கேட்டதே நான் தான். நல்லா கொரியன் பண்ணிருக்கேன். ஓகே. இங்க பாத்தீங்களா கேம் விளையாட கம்ப்யூட்டர் கூட இருக்கு. விஆர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன கேம்ல விளையாண்டுட்டு இருக்க? நான் ஜெயிச்சிட்டேன் கேம்ல. பீட்சா செஞ்சு சாப்பிடலாமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, பார்த்து தூங்குடா.
இந்த வீட்டுல நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குல்ல, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணுங்க, இப்ப சாப்பிடாதீங்க. ஓகே. ஒண்ணு மேல ஒண்ணு தூக்கி போட்டா என்ன? வெயிட்டா இருக்கு சுட்கேஸ் எல்லாம் தூக்க முடியாது. வண்டியில இருங்க, வண்டியை ஓட்ட போறது நான் தான். இவன் வண்டி ஓடுறானா? இவரை நம்ம இப்படி வண்டியில ஏறுறது? கடைசியா ஒரே ஒரு வாட்டி கை காலெல்லாம் பார்த்துக்க, இது கூட இருக்காது இனிமேல். வா போலாம். ஜிம்ல நம்பிக்கை இல்லாம இருக்கானுங்க. இங்க வாடா, நான் வண்டி ஓட்டுறேன். எனக்கு அவன் மேல முழு நம்பிக்கை இருக்குடா மச்சான். நீ சூப்பரா ஓட்டுற, எனக்கு தெரியும். சீட் பெல்ட் எடுத்து போடணும். ஜீவன் வண்டியில ஜீவன் மட்டும் தான் உட்காந்துருக்கான், மீதி யாரும் உட்கார மாட்டானுங்க பாரு பயத்துல. தள்ளுங்கடா, எப்படி நான் உள்ள ஏறுறது? டேய், உன் போன்ல ப்ளூடூத் போட்டு கார்ல கனெக்ட் பண்றா, பாடி கேட்டுட்டே போவோம். அப்படியே ஜிபிஎஸ் தேவைப்படுது. உன் போன்ல போட்டா என்ன போடுறா? நம்ம 2 பேர் லக்கேஜ் இவ்வளோ வைக்கடா, என்ன பண்றது? ட்ரெஸ் நிறைய தேவைப்படுதுல்ல. ஏற்ற மாதிரியே இருக்கீங்களா? சீக்கிரம் நான் வந்து போடா, நின்றுட்டே இருப்பான். பாட்டம் லெஃப்ட்ல ஒரு பட்டன் இருக்கு, அத அமுக்குனா அதுல பேச முடியுது. வாக்கி டாக்கில யார் பெருசா கேட்டது? போன்லயே பேசிக்கலாம்ல. ஏய், மேப்ல எந்த லொகேஷன் செட் பண்றது? வாக்கி டாக்கி வேற கொடுத்து விட்டாங்க, தொல்லையா போச்சு. நம்ம பேசுறது முதல்ல உங்களுக்கு கேக்குதா? கேக்குதான்னு கேளு. கேக்குதாடா? கேக்குதுடா. சரி, இப்போ வண்டி எடுத்துருவோமா? என் வாக்கி டாக்கி எதுவும் மக்கார் பண்ற மாதிரியே இருக்கு. ஒழுங்கா ஒர்க் ஆகுதா இல்லையா? அவ்வளோ இப்போ கேக்குதாடா இல்லையாடா? ஏக்கு பசிக்குதான், போற வழியில ஒரு ஹோட்டல்ல நிப்பாட்டிடலாமா? இவனுக்கு ஒரு வேலையே இருக்காது, வர போய் சாப்பிட்டு வரலையா? போற வழியில ஹோட்டல் எடுத்து நிப்பாட்டுக்கடா. அவனுக்கு பசிக்குதாண்டா, உங்களுக்குலாம் பசிக்கலையா? என்னடா வண்டி நிப்பாட்டல? எல்லாரும் போறாங்கடா, நானும் வண்டி எடுத்துட்டேன். என்ன பண்றது? ஒன்றும் சொல்ல மாட்டேறாங்க. என்னடா வயிற்று கட்டிக்க பேசாம வேற ஒன்றும் தெரியல எங்களுக்கு. ஒரு சாப்பாடு கூட வாங்கி தரேன், அது இல்லையா எனக்கு? வேற என்ன பண்றது? நீ பாரு, போய் தொலைங்கடா, எனக்கு ஒண்ணு வேணாடா. என்ன ஜிபன் பண்ணலாம்? நம்ம வண்டி வேணா எங்கேயாச்சும் நிப்பாட்டிட்டு போலாமா? எனக்கும் பசிதுதான், ஆனா நம்ம அந்த சூப் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சாப்பிட போறோம். ஓகே, இப்ப சாப்பிடக்கூடாது. ஓகே ஓகே. பத்தியா என்ன சொன்னான்னு கேட்டுச்சா? எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வீய சாப்பிட விடாம பண்ணிட்டானுங்க. பாவம், இவன் பசிக்குது போல. பக்கத்துல ஏதாச்சும் ஹோட்டல் இருந்து நிப்பாட்டலாமா? என்ன எல்லாரும் நம்மளை முதிக்கிட்டு போறாங்க. சரி, போய் தொலைவிடும் போ, நான் பொறுமையா போய்க்கிறேன். காலையிலே டிராஃபிக் ஜாஸ்தியா இருக்கு. இவங்களா எங்கே போறாங்க? ஜேகேவும் ஆரம்பம் போற கார் கலர் சூப்பரா இருக்குல்ல. அது ஒரு மாதிரி ஒயின் கலர்ல இருக்கு, நல்லா இருக்கு. அங்க ஒரு பர்பிள் கார் வருதுல்ல, அது நம்மளோட தான். என்ன எது? அதாவது நினைக்கிறேன், தெரியல. எனக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குடா. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே. ஜேகேக்கு காரை ஓட்ட தெரியாது போல, லேனுக்குள்ளே இருக்க மாட்டான், வெளியே தான் வந்து ஓட்டிட்டு இருக்கா வண்டி. ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டான் மாத்தியா? என்னடா அது உன்கிட்டாரா? ஆமா, கத்துக்க போறேன்னா. இது உடஞ்சிட்டாலும் நிறைய பண்றதுக்கு இருக்காங்க. என்னடா அப்படி சொல்ற? இந்த கண்ணுக்கு 5 லட்சம் போதுடா. உடையதான் போதுன்னு வேணா பாரு. வாய வைக்காத. என்ன பாட்டு வைக்கல, இந்த சூப்பரான பாட்டு வைக்கணும். தூக்கம் வராத மாதிரி ஒரு பாட்டு வைடா. ஓகே.